விஸ்வநாதன் சாருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு நான் எழுதுகிற பாடல். அதே மாதிரி இயக்குனர் பிரபாகர் சாருக்கும் இதுதான் நான் எழுதுகிற முதல் பாடல். பொதுவாக யுவன் சாரும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லா பாடல்களுமே இது வரைக்கும் மக்கள் மத்தியிலையும் சரி ஒரு நல்ல மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. பிரபாகர் சார் என்கிட்ட வந்து போல் யுவன் மியூசிக்கு இங்கே ஒரு பாட்டு எழுதணும்னு சொன்னேன். பிரபாகர் சார்கிட்ட நான் சொன்ன முதல் விஷயமே, அமீர் சாருக்கு பிறகு எனக்கு யுவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இயக்குனர் எனக்கு கிடைக்கல, அந்த இடத்த வந்து கண்டிப்பாக இந்த படம் எனக்கு கொடுக்கும்னு நினச்சேன் அப்படின்னு. ஏன்னா அமீர் சார்கிட்ட வேலை பார்க்குறது வந்து ஒரு பக்கம் ஒரு ரணம், இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப சுகம். என்னென்னு கேட்டிங்கன்னா, வர வரைக்கும் விட மாட்டார், ஆனால் அதுக்கான நேரத்தை கொடுப்பார். இது ரெண்டுமே நடக்கும். அவருக்கு தேவையானது வர வரைக்கும் விட மாட்டார், ஆனால் வர்றதுக்கான நேரத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி தான் பிரபு சார்ட்ட சொல்லும்போது 2 நாளைக்கு முன்னாடி நான் பாட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னாரு. கரெக்டாக 2 நாள் கழிச்சு தொலைபேசியில் பேசும்போது சாரி சார் இன்னும் வரல அப்படின்னு. சரி பரவாயில்ல எடுத்துங்க அப்படின்னாரு. எனக்கு அந்த ஒரு சுகம் கிடச்சிச்சு. அதனால் வந்து நிச்சயமாக வந்து அமீர் சார், யுவன் சார், நான் 3 பேரும் சேர்ந்த கூட்டணி எப்படி வந்து பிரபலமானுச்சோ அதே மாதிரி இந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதில் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியது சத்யஜோதி ஐயா தயாரிப்பாளருக்கு தான். அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பொறாமை வரும். அவருடைய வயதில் அப்படி நடந்துக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் எப்போதுமே. ஏன்னா அவ்வளோ சுறுசுறுப்பும் அந்த அணுகுமுறையும் எப்போதுமே ரசிப்பேன். நெருங்கி பேசினதில்லை, ஆனால் எங்கே பார்த்தாலும் அந்த பொண்ணோட எங்கே பார்த்தாலும் என்ன கவிஞர் நல்லா இருக்குங்களா, எப்படி இருக்கீங்க, அந்த குடும்பத்தில் ஒருத்தர் அந்த விசாரிக்கும் பொழுது இந்த தன்மை வந்து இன்றைக்கி நிறைய குறைந்து போயிருக்கும்போது அவரை பார்க்கும்போது ஆச்சரியப்படுவேன். அந்த நிறுவனத்தில் நான் ஒரு செல்லப்பள்ளியாக தொடர்ந்து எல்லா படங்களையுமே நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். இந்த படத்துலையும் எனக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதை மீறி இங்கே ஒரு மிகப்பெரிய பதிவை நான் வந்து பண்ண இது பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பாக ஏறத்தாழ 2500 பாட்டு 3000 பாடல்களை தொட போகிற எழுதி முடிச்சதுக்கு பிறகும் கூட இது வரைக்கும் நான் வைரம் சார் கூட சேர்ந்து எந்த பாடலுமே நிறைய எழுதினதில்லை. அதுக்கான சந்தர்ப்பங்களை வந்து நிறைய இடத்துல வந்து இருந்தும் கூட அவரே தவிர்த்தாரா மற்றவர்கள் தவிர்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. பல ஊடகங்கள் என்னை கேட்டிருக்காங்க, ஏங்க எல்லா கவிஞர்களுமே சேர்ந்து அவர் கூட எழுதும்போது நீங்கள் மட்டும் எழுத மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அது அவரை தாங்க கேட்கணும், எனக்கு தெரியல, நான் தயாராகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஏக்கம் கூட. ஏன்னா எங்கே வந்து வித்தை கற்றுக்கிட்டோமோ அங்கேயே தானே நம்ம வித்தையை காமிச்சு சரியாக இருக்கான்னு காமிக்க முடியும். அதுக்கான சந்தர்ப்பத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த வாய்ப்பை சத்யஜோதி பிலிம்ஸும் பிரபாகரன் சாரும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அதுக்கு நன்றி சொல்கிறேன். என்னென்னா எப்போதுமே வந்து எனக்கு ரொம்ப 2 கனவு இருந்துச்சு. என்னதான் நம்ம வந்து உலகம் முழுக்க பிரபலமானாலும் ஒரு நல்ல குரு கிட்ட போயிட்டு கடைசியாக நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறதோ அல்லது நல்ல எதிரிகிட்ட போயிட்டு உனக்கு நிகராக நிற்கிறேன்னு சொல்கிறது தான் தகுதியான ஒரு மனிதனுக்கும் ஒரு போராளிக்கும் நல்ல ஒரு இடம்னு நினைப்பேன். அந்த ஒரு இடத்தை இந்த படத்தை எனக்கு தொடங்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மிகச்சிறந்த குருவும் அவர் தான், மிகச்சிறந்த எதிரியும் அவர் தான். இந்த களத்தில் என்னை இணைச்சதுக்காக வேண்டி இந்த ஒரு சந்தர்ப்பத்தை சந்தோஷமாக தரேன். ஆனால் இன்னொரு ஏக்கம் எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக நான் சாகரத்துக்குள்ளே அவர் எந்த மேடையில் உட்காந்துருக்காரோ அதே மேடையில் அவர் கொடுத்த தம்மாவிலேயே அவரை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். அந்த சந்தர்ப்பத்தை யார் வழங்க போகிறாங்கன்னு தெரியல, ஆனால் காத்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை என்னை அலட்சியப்படுத்தினா நான் அடையாளப்பட வேண்டியிருக்கிறது, அல்லது எதிரி என்று நினைத்தால் நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது. இது 2க்குமே நான் தயாராக இருக்கேன். இன்னும் சொல்கிறேன், நிறைய அவரை நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஒரு விமர்சனத்துக்கு கூட ஒரு பதில் சொன்னதில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள தொடர்பு. நான் நிறைய திட்டிருக்கேன், விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு நேரம் அவரை யார் விமர்சனம் பண்ணாலும் விட மாட்டேன், அது அவருக்கும் தெரியும். ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளே இந்த உறவு. என்னை சென்னைக்கு அழைச்சிட்டு வந்தார், தமிழ் கற்றுக் கொடுத்தாரு, நல்ல அடையாளம் கொடுத்தாரு. ஆனால் இன்னும் வரைக்கும் அங்கீகாரம் மட்டும் கிடைக்கலங்கிற ஒரு ஏக்கம் இருக்கிறது. நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னோட குரு தான். வாழ்த்துக்கள். இந்த சந்தர்ப்பத்தை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நன்றி, வணக்கம்.